இந்தியா முழுக்க கடந்த சில நாட்களாவே திருப்பதி லட்டு விவகாரம் தான் தலைப்பு செய்தியா இருந்துட்டு வருது. சூழல் இப்படி இருக்க மெய்யழகன் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு ஆந்திரால நிகழ்ச்சியில கலந்துகிட்ட கார்த்தி சிரிச்சுக்கிட்டே பேசினாரு. இத பவன் கல்யாண் சர்ச்சையாக்கி இருந்தார். இதையடுத்து கார்த்தி மன்னிப்பு கேட்டிருந்தார். ஆனா அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு குரல்கள் எழுந்திருக்கு. சூழல் இப்படி இருக்க கஸ்தூரி காட்டமா கார்த்தியை பத்தி விமர்சிச்சிருக்காரு. கோலிவுட் நடிகர்கள்ல ஃபேமஸான ஒருத்தர் கார்த்தி இப்போ மெய்யழகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. படம் செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. சென்னையில திரையிடப்பட்ட ஸ்பெஷல் ஷோவை பார்த்த ரசிகர்கள் படத்துக்கு தங்களுடைய நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில மெய்யழகன் படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஆந்திரால சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அதுல கலந்துகிட்ட கார்த்தியை சுத்தி இப்போ சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது திருப்பதி லட்டு விவகாரம் பரபரப்பா நாடு முழுக்க பேசிட்டு இருக்க போது இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில லட்டு பத்தி இப்போ பேச வேணாம்னு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதுக்கு பவன் கல்யாண் எதிர்வினை ஆற்றியிருந்தார். இது என்ன வம்பா போச்சுங்கிற துணியில கார்த்தியும் பவன் கிட்ட மன்னிப்பு கேட்டார். ஆனா அவர் மேல என்ன தவறு இருக்கு, எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும்னு தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில நடிகை கஸ்தூரி இந்த சம்பவம் பத்தி பேசும்போது ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு கார்த்தி மன்னிப்பை கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு வெங்கடாச்சலபதியினுடைய பக்தர்னும் அவர் சொல்லியிருக்காரு. கார்த்திக்னு தெலுங்குல தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க. விரைவில் அவருடைய படம் அங்க ரிலீஸ் ஆகுறதையும் நாம் பார்க்கணும். நகைச்சுவைன்ற பேர்ல வந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு கார்த்தியும் முயற்சி செஞ்சாரு. ஆனா அது முடியாம தோல்வி அடைஞ்சிட்டாரு. அந்த கேள்விக்கு கார்த்தி தீவிரமா ரியாக்ட் செஞ்சிருந்தாலோ இல்லனா அந்த தொகுப்பாளினியே எச்சரித்திருந்தாலோ எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு கருதுறேன். ஆனா அந்த கேள்விக்கு கருத்து சொல்லி சர்ச்சையாக்கிற கூடாதுன்னு நினைச்ச பலரை காயப்படுத்தியிருக்காரு. சனாதன தர்மம் பத்தி கார்த்தியினுடைய குடும்பம் சர்ச்சையில சிக்கிறது இது ஒன்றும் புதுசல்ல. சபரிமலை குறித்து அவருடைய அப்பா சிவகுமார் கருத்தும் கோயில்கள் குறித்து கார்த்தியோடைய அண்ணி ஜோதிகாவினுடைய எதிர்ப்பு கருத்தும் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னதா ஒரு விழால சிவகுமார் குறித்து கிண்டலா பேசின கஸ்தூரிக்கு அந்த இடத்திலேயே கார்த்தி காட்டமான பதிலடி கொடுத்ததும் உடன்பிறப்பை பட விழால கோவிலையும் பள்ளிக்கூடத்தையும் கம்பேர் செஞ்சு பேசின ஜோதிகா சர்ச்சையில சிக்கினதும் நினைவு கூறத்தக்கது.